சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணமும் தெரியாமல் நீயும் அனுதினமும் தவித்து கொண்டிருக்கின்றாய். நான் அனைத்தும் சரியாகத்தான் செய்கின்றேன், சரியாகத்தான் நடக்கின்றேன், யாரும் எந்த துரோகமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் புரியவில்லை, இருந்தும் ஏன் நான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகிறது. வெற்றி என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடுமா என்ற கவலையும் உன்னில் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வீட்டில் இருப்பவர்களே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கவலைப்படாதே. மலை போல் வந்த கஷ்டங்கள் பனி போல் இப்பொழுது இருக்கப் போகிறது. இதுவரை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்காத நீ இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கப் போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அதே கஷ்டத்தை அவர்களும் இப்பொழுது பெறப்போகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நீதான் உதவும் போகின்றாய். ஏனெனில் என்னுடைய குழந்தை மற்றவரின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுபவள் அல்ல, அவர்களுக்கு உதவி புரிபவள். கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை, இருந்தாலும் விதி யாரை விட்டது? அதனால் தான் அவர்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக வரப்போகின்றது. அச்சமயத்தில் நீ உயர்ந்து வாழப்போகின்றாய். அந்த நெருங்கிய உறவுகளே உனக்கு விரோதமாக மாறப்போகிறது. நீ நன்றாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். அதை பார்த்து உனக்கு நெருங்கிய உறவுகளே உனக்கு விரோதமாக மாறப்போகிறது. அவை அனைத்தும் தடுப்பதற்காகவே உன் சாயப்பா நான் சொல்கிறேன், அவர்கள் கஷ்டப்படும் தருவாயில் நீதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள்தான். நான் சந்தோஷமாக இல்லாமல் போனதற்கும் அவர்கள்தான் காரணம். பின்பு ஏன் நான் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ கேள்வி எழுப்பக்கூடாது. உன்னை காயப்படுத்தியவர்களே மறுநாள் கஷ்டப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதுவே உன்னுடைய தலையாய கடமை. அதுவே உன் அப்பாவாகிய பிள்ளையாகிய உன்னுடைய குணமாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கப் போகின்றாய், மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு, எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.